ஆதரவற்ற இல்லத்தில் வளர்ந்தவர்களும் அவர்களின் வாழ்க்கை துணையும் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் நம்மோட ஒரு சிறப்பு விருந்தரும் கூட இணைஞ்சிருக்காரு, நடிகர் திரு விக்னேஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். எல்லார காட்டிலும் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் தெரிஞ்சுக்கிறதுனா, ஹோமில் வளரக்கூடிய குழந்தைங்களுடைய மனநிலை எப்படிலாம் ஷேப்பப் ஆகுது நினைக்கிறீங்க? நானும் உங்களை மாதிரி தான். சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா நான் பார்த்தே கிடையாது. நான் 3 வயசு பிள்ளை இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது. நீங்கள் சிறு வயதுலேருந்து அப்பா அம்மா பார்த்ததே இல்லை? ஆமாம். நீங்கள் எப்படி ஹோம் சைடுக்கு வந்தீங்க சார்? நாங்கள் பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன். எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்துக்கிட்டு ஹாஸ்டலில் கொஞ்ச நாள் படித்தேன். பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளோட பேசும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. ஆனால் நிறையா என் மனசில் காயங்கள் வேதனைகள் இருந்ததுனால அதெல்லாம் நான் நிறையா கடந்து வந்திருக்கிறேன். அதனால் எனக்கு நம்மெல்லாம் வந்துட்டு இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும். நம்மளாம் வந்துட்டு ஸ்பெஷல் சைல்டு. உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம ஒரு பெரிய பணக்காரனாக பிறந்து பணக்காரனாக சாகிறத விட நம்ம அடிமட்டத்திலிருந்து எல்லா லைஃப்பையும் வாழணும், எல்லா லைஃப்பையும் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுல ரொம்ப முழு வாழ்க்கைங்கிறது முழுமையாக இருக்கணும். எதுக்குமே நம்ம பயப்படவே கூடாது. நமக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி இருக்கணும். நம்ம வந்துட்டு நம்மளோட திறமை நிறைய இருக்குது. நம்மளோட அந்த திறமையை நம்ம வெளியே கொண்டு வரணும். நம்ம பிறக்கும்போது வேணால் அனாதையாக பிறக்கலாம், ஆனால் சாகும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நம்மளை பாராட்டுற மாதிரி நம்ம வாழணும், வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்மளுடைய சேலஞ்ச். நம்ம நல்லா படிக்கணும். படித்தா தான் இந்த சமுதாயத்தில் நம்ம பெரிய இடத்துக்கு வர முடியும். அப்படிங்கிறனால நல்லா படிக்கணும், நம்ம திறமையை நல்லா வளர்த்துக்கணும்.